3. You are not there. 3, 2, 1, start. Hey buddies, welcome to Black Peas Vlogs. Hey, Black Peas Vlogs உள்ள நேத்தி பட்டு பண்ணோம். Vlogs. Good. அங்க பண்ணோம். So இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு என்னோட ஹேர் ஸ்டைல் வீடியோ கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதனால எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ண போறேன். என்ன எந்த ஆசை கிடைக்கூடாது. அதனால எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ண போறேன். அது நல்லா வந்துச்சுன்னா அதுக்கு நான் பேர் வைக்க போறேன். அது வரைக்கும் ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, நீ அழகா பண்ணு. நான் ட்ரை பண்ண போறேன், வந்துச்சுன்னா ஓகே. சரியா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் முடி தேவை இருக்கு. இந்த முடியில பண்ணுங்க. அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிரணும்? ஃபாஸ்டா போய் ஜவுரி முடி வாங்கி வீட்ல வச்சுக்கணும். ஆமா. சோ இந்த மாதிரி 5 கிளிப் வச்சு ஹேர் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. சோ இது வச்சு தான் நான் வந்து செய்ய போறேன். எக்ஸ்டென்ஷனா? ஹேர் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் தான் எக்ஸ்ட்ராவா இருக்குடா. சரி புதுசு இங்கிலீஷ் பசங்க நாங்க என்ன பண்றது? சரி நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க போய் ரெடியா இருங்க. நான் டக்குனு ரெடியா இருப்பேன். நீ டக்குனு பாருங்கடா. இஷ்ட டைம் ஆகுதுடா. இப்போ டைம் வந்து 5:05. ஓகே சார், 5 டைம் நம்ம எவ்வளவு சீக்கிரம் வரணும்னு பாப்போம். இப்போ நீ வந்து இன்னும் டக்குனு ரெடி ஆயிடுவேன்னு நான் எவ்வளவு சீக்கிரம் வரும்னு பாப்போம்ன்ற. அது எவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிடும் பாப்போம் சொல்றேன். எவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆவறேன்? 5:05 நான் ரெடி ஆயிட்டேன். சரி. நான் ஃபர்ஸ்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து செட் பண்ண போறேன். இங்க என்ன தெரியுதுல? தெரியுது. இப்போ நான் எங்கயாவது வெளியில போறேன்னா இப்போ ரூம் வீட பூட்டிட்டு போவா இல்ல என்ன பண்ணுவ? எதுக்கு வெளியில போறேன்? சும்மா இங்க ஸ்விமிங் பூல் இருக்கு, போய் குளிக்கலாம்னு இருக்கேன். டக்கு நான் குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வருவோம். சரி சீக்கிரம். இல்ல அங்கேயே போய் இருப்போம். சரி தொடர்ந்தே இருக்கட்டும். யார் வேணா எனக்கு தெரியும். பலி வந்துருக்கு தெரியுதா உனக்கு? அங்க இல்ல இங்க. அங்க இருந்த பிரச்சனை இல்ல. இப்போ டைம் 5:10 ஆயிடுச்சு. 5:10 என்ன டைம் ஸ்டார்ட் பா. 5:10 வந்து எவ்வளவு நேரம் ஆகுது பாப்போம் ஹேர் ஸ்டைல். ஓகே ஃபர்ஸ்ட் ஹேர் பாஸ்டர் வீடியோ பண்ணுங்க. ரெண்டும் ஒண்ணா பண்றேன். ஒரே வீடியோவா? டிஸ்டர்பன்ஸ் மேல கேமரால பண்ண முடியாது. ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டாப் ஹேர் எடுத்துட்டு இங்க இருந்து தான் நம்ம ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்க போறோம். சோ இந்த டாப் ஹேரை கிளிப் பண்ணிடலாம். இதோ சாப்பிடுறாங்க. ஹேர் வந்து பின் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அப்படியே முடி வந்து பின்னாடி இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் எடுத்துட்டு பண்ண போகிறேன். நிறைய ரப்பர் பேண்ட் தேவை. ஸோ வாங்கி வச்சுட்டேன். இங்கே நடுவில் இருந்து இந்த மாதிரி ஹேர் எடுக்கிறேன். இது 3 இதாக பிரிச்சுட்டு நார்மல் பிரைட் மாதிரி போடணும். ஒரு பிரைட் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு பிரைட் வரும்போது இந்த பிரைடை இதோட சேர்த்துக்கணும். இதோட இங்கேருந்து எடுத்து சேர்த்து பண்ணணும். ஃப்ரெஞ்ச் பிரைட் மாதிரி பண்ணணும். ஃப்ரெண்டில் மட்டும் ஹேர் சேர்த்துட்டே பண்ணணும். கொஞ்சம் இந்த மாதிரி ஹேர் எடுத்து இப்படி பண்ணி இந்த பிரைட் லாஸ்ட் வரைக்கும் போடணும். எந்த வரைக்கும் போட்டுட்டு ரப்பர் பேண்ட் வச்சு கட்டிடலாம். நல்லா டைட்டாக போட்டுக்கிறேன். என்னடா திருக்கணி ஹேர் ஸ்டைல் பண்றியா? அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ஆனா டக்குனு திருகாணி ஹேர் இப்ப நடுவுல அந்த கம்பி மாதிரி. அது திருகாணி இல்ல, அருகாணி. திருகாணியா? இதான் திருகாணி. இதுல கர்ல்ஸ் மாதிரி வேணும். ஹேர் கர்ல் பண்ணி வைக்கணும். பட் கர்லர் எடுத்துட்டு வரல. அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஹேர் வச்சு கொஞ்சம் நேரம் கர்ல் வச்சுட்டோம். இதே மாதிரி இந்த சைடு நான் குயிக்காக பண்ண போகிறேன். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக டைட்டாக ரப்பர் பேண்ட் போடணும். இல்லைன்னா அது நல்லா பெரிய முடியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பெரிய முடியை நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நல்லா பஃபினஸ் மாதிரி இது இழுத்து விடணும். அதான் மெயின் டாஸ்க். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கலாம் அண்ட் இங்கேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கலாம்.
இந்த 2 ஹேரையும் வச்சு பண்ணிடலாம். அதே மாதிரி இது ஒன்று எடுத்து நம்ம ரப்பர் பேண்ட் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக நம்ம போட்டே போடணும். ரொம்ப பெரிய ப்ராசஸ். நான் டக்குன்னு போட்டு வரேன். என்ன பண்ண? நான் ரெடி. நீ ரெடியா? இல்லை பண்ணா பாதி பண்ணிட்டு அப்புறமா கலைப்பியா? அதெல்லாம் இப்ப பண்றியா இல்லையா? அப்படிலாம் இல்லை, நல்லா ஒரே டேக்ல பண்ணிடுவேன். அதாவது என்னன்னா ஸ்பாயிலர் கேம். ஸ்பாயிலர் அல்ல, இல்ல நான் சொல்றேன். டைம் இருக்கு தானே. சரி சொல்லு பண்ணா, நான் தள்ள வரேன். ஆக்சுவலா என்னன்னா ஹரிஷ்மா வந்து ஒரு ஹேர் செட் பண்ணிக்கிட்டே இருப்பா. செட் பண்ணிட்டு ஃபுல்லா வந்துரும். அச்சா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கலைச்சிருவா. திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பி அதே மாதிரி பண்ணுவா. அதாவது ஒரு 2-3 ஹேர் ஸ்டைல செட் பண்ணிட்டு அப்புறமா பழைய ஹேர் ஸ்டைலே ஒண்ணு வச்சுட்டு வந்தா இதே ஓகே. அது ஃபர்ஸ்டே பண்ணிருக்காங்க, அதை பண்ண மாட்டேன். இப்பயும் அதே தான் பண்ணுவா. அதான் நடுவுல கட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இல்ல இந்த வாட்டி நான் ஃபுல்லா அதனால அது எல்லாத்தையும் வந்து வண்டி வச்சிருந்தா அது எல்லாத்தையும் போடுறோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே டேக்ல பண்ணிட்டு இருக்க கண்டினியூஸா ஃபுல்லா பாப்பா பிடிக்கலன்னா வந்து ஓடுது. அதான் நானும் சொன்னேன். இந்த பக்கம் ஆற போறாங்க பாருங்க. அதுக்காக தான் நீ ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிட்டு இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. அதுக்காக மட்டும் இல்ல, இது என்னோட ப்ரீ பர்த்டேக்கான கெட் ரெடி. அட முய்யால. ப்ரீ பர்த்டேக்கு என்ன பண்ண போறீங்க? நான் பண்ணல, நீங்களும் பண்ணலாம்ங்கறாது. என்ன பண்ணோம்? பர்த்டே செலிப்ரேஷன், சர்ப்ரைஸ், gift. யாரே நீங்க? அதரே இல்லையா? நீயே சொல்லு பேசாம என்ன பண்ணனும்னு. அது எனக்கு தெரியல. இது வந்து என்னோட ப்ரீ பர்த்டே கெட் ரெடி மாதிரி. பிகாஸ் நான் 2 ட்ரெஸ் எடுத்தேன். ஸோ ஒரு ட்ரெஸ் வந்து இன்னைக்கு பர்த்டேக்கு முன்னாடி நாளே நான் இன்னைக்கு போடுறேன். ஸோ அதுக்கான ஹேர் ஸ்டைல் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த வீடியோ என் பர்த்டே முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு வர கூட சான்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரியல. பண்ண நல்லா இருக்குல்ல பண்ண ஹேர் ஸ்டைல். என்ன சொல்றான்? ஏய் ஏன் முடிதான்? அதான் சொல்லிட்டு நானே 4-5 எக்ஸ்ட்ராஸ் போட்டு வச்சிருக்கேன். ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா தான். ஓகே சோ ஃபினிஷிங் பண்ணாச்சு. இது வந்து லாஸ்ட் வந்து மொத்தமா போட்டு முடிச்சிடணும். அவ்வளவுதானா? இல்ல இன்னும் இருக்கு. இப்போ நான் ஹேரை வந்து நல்லா பஃபியா மாத்தணும். பஃபியா ஆக்கணும். இழுத்து விடணும். இங்க நான் வேணா இது சொல்றேன். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் அழகா பண்ணி வரேன். எனக்கு தெரியாது. அப்புறம் நம்பிக்கை இல்ல. விடுப்போம். டைம் என்ன? டைம் வந்து 5:25. 5:10க்கு ஸ்டார்ட் பண்ணனா 15 minutes. இப்போ வந்து இங்க கர்ல் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது இருக்கு. கர்ல் பண்ணி வச்சிருக்கீங்க? அது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? விஷ்வகே உங்களுக்கு கர்லிங் ஏதோ பண்ணி தரணும்னு சொன்னாங்க. போய் அவ கர்ல் பண்ணி வச்சிருக்கா. இதுவா காட்றேன். இதுவா இப்போ வந்துட்டு இது எடுத்து விடணும். சரி உனக்கு லைட் vlog, உனக்கு கெட் ரெடி. லைட் வச்சு கெட் ரெடி பண்ண போறானா? இது நல்லா இருக்கு. ஓகே இப்போ வந்துட்டு முடியில வந்துட்டு நான் அழகா பூலாம் வச்சு டெக்கரேட் பண்ண போறேன். பூனா நார்மல் பூ கிடையாது. இது வந்து எப்படி தெரியுமா? இந்த காக்ரோச்சுக்குலாம் ஒரு மீசை எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும். அத மீசையை லைட்டா கர்ல் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிருக்கேன். ட்ரெஸ்ல மாத்தினதுக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்ல மேக்கப்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஓட்டனா இன்னும் பயங்கரமா இருக்கும். நீ அதாவது மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகி வெளில வரல, ஃபுல்லா இருட்டாயிடும். டான்ஸ் ஆட போக மாட்டோம். ஃபா திருப்பி மேக்கப் எல்லாத்தையும் கலச்சிடுவேன். ஃபா வரேன். சோ இதெல்லாம் வந்து பூ, இந்த பூ நான் பக்கத்துல செட் பண்ண போறேன். பூவா? இப்படி வந்து இந்த பூ. இதோ அதோ கவர்ல இருக்கு. இதெல்லாம் முடி டெக்கரேட் பண்றதுக்காக. என்னடா இவ்வளவு வாங்கி வந்திருக்க? அழகுதான். எப்படி பண்ண தெரியல. நீ செட் பண்ணி விட டக்கு பின்னாடி இருந்தாதான் எனக்கு தெரியும். நான் என்ன செட் பண்ணணும்? இது எப்படி ஓபன் பண்ணணுமே தெரியல. இப்படி பண்ணணுமா எல்லாமே? ஆமா. இது வந்து இந்த மாதிரி முடியில இப்படி உள்ள சொல்லிட்டு இப்படி மூடிடணும். பண்ணி தர பண்ணா நான் முடி முன்னாடி போடுவேனா பின்னாடி போடுவேனா? என்னடா போடுவே? முன்னாடி நல்லா இருக்கு. அப்புறம் இப்படி அழகா முன்னாடி இத கட் பண்ணிடுவேன். இத பண்ணுவோம். நீயே கிளிப் போட்டுட்டியா? அஸ்மா ஒரு டவுட். இப்போ Dress மாத்தும்போது ஹேர் ஸ்டைல் எல்லாம் கலட்டிட்டு என்ன பண்ணுவ? கலர் மாதிரி மாத்திப்பேன். ஏன்
நல்ல பண்ண கலப்பட என்ன நீ மேக்கப்பே போடல இப்போ நான் மேக்கப்லாம் 5 நிமிஷத்துல போட்டு தெரியாது தெரியாது இதுதான் நான் புதுசா ட்ரை பண்றேன் நல்லா தான் ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் இது மட்டும் நான் லாஸ்ட் ஆயிட்டு இப்போ டெஸ்ட் மாட்டோட ஸோ இதுதான் வந்து ஊதா 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 ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன் இப்போ லக்குன்னு போய் கெட் ரெடி ஆகிட்டு வரலாம் ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் லக்குன்ற ஹேர் ஸ்டைல் மாதிரி ட்ரை பண்ணேன் அந்த மாதிரி வந்துட்டா தெரியல அதனால இப்போ சொல்கிறேன் பண்ண லக்குன்னு சொல்லி ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு நல்லா இருக்கா சரி நடக்கும் வெளியேட்டோட ஆனால் நீ அப்படி என் கூட ரெடியாக இருந்தால நான் ரெடி ஆயிட்டேனே அவ்வளவுதான் ஃபேஸுக்கு ஃபேஸ்ல வந்து அவன நைட் தான் அதனால இப்போ 2 மினிட்ஸ் ரெடியாக இருக்கேன் ஓகேவா 2 மினிட்ஸா இவ்வளவு நேரம் எவ்வளவு டைம் ஆயிருக்கு 5 க்கு ஸ்டார்ட் பண்ணேன் 6 டைம் இப்போ இந்த ஹேர் ஸ்டைல்லாம் இவ்வளோ சீக்கிரம் போடுறதே வந்து ரெக்கார்டு நான் என்ன ரெக்கார்ட் வீடியோ ரெக்கார்டா மேக்கப் ரெக்கார்டு அதில் வந்து என் கணக்கில் நான் வீடியோ போட்டுறேன் ஸோ வந்து இதுதான் வந்து ஃபுல் கெட்டப் இல்லை கெட் ரெடி இந்த இது மட்டும் இப்போ நம்ம அவுக்கலாம் வேறு எதாவது அப்படி சவுத்துற போகுது ஸோ இதுதான் வந்து என்டையர் லுக் நல்லா இருக்கு அதாவது டான்ஸுக்கு ரெடி ஆகிறதுக்கு கெட் ரெடி ஏ ப்ரீ பர்த்டேக்கான கெட் ரெடி ப்ரீ பர்த்டேவா ப்ரீ இல்ல ப்ரீ ப்ரீ தான் நானும் சொல்றேன் அவன் தான் தூக்கி மாதிரி சொல்றான் ஓகே பை படி சோ இந்த ஹேர் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல நல்லா இருந்துச்சு சொல்லுங்க நல்லா இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம் நல்லா இல்ல எதுவுமே சொல்ல மாட்டேன் சொல்லுங்க அப்ப இமேஜ்